இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கௌதம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய வக்கீலை பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்திரா போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயா வந்து ஒரு பெரிய வலையில் விரித்து விழுக வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கௌதம் இந்திரா 2 பேர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த ஸ்டேஷனில் வச்சு நம்ம கௌதம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்திரா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இப்போ நீ வந்தது தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பயப்படாத கௌதம், அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு இது வந்து திருந்துறதுக்கு ஒரு இடம், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து நான் எப்படியாவது உன்னை பிடிச்சி வக்கீலெல்லாம் பிடிச்சி நான் உன்னை வந்து வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரமாக கொண்டு வந்துடுறா, என்னால் உள்ளே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத கௌதம், இன்னும் 1 நாள் 2 நாளைக்குள்ளே உன்னை கண்டிப்பாக வந்து நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து இந்திரா வந்து கௌதமோட கையில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்றாங்க. நீ அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேல கௌதம், அதான் உனக்கு கொடுத்தேன், இதை வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நான் வந்து உன்னை கண்டிப்பாக கூட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்திரா, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, இப்போ தான் நீ எனக்காக நீ இருக்க, அதனால் நான் வந்து தைரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ஜான்சி வந்து டைம் முடிஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் மேடம், முடிஞ்சு நானும் கிளம்பிட்டேன், சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இந்திராவும் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. கௌதம் வந்து அந்த கான்ஸ்டபிள் கூட்டு போய் ஜெயிலில் அடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஜேபி இருக்காங்களா, அவங்க வந்து ராகினி கால் பண்ணுறாங்க. ராகினி வந்து டென்ஷனாக பேசுகிறாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது, ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, அதுக்காக கால் பண்ணும்போது நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ராகினி வந்து கோவப்படுறாங்க. என்ன ராகினியம்மா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கோவத்தோடு பேசணும்னே ஏதாவது வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களா? நான் தான் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கேன்ல, உங்கள் வீட்டில் வச்ச கௌதம் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேபி கேட்காங்க. இந்த சந்தோஷம் மட்டும் போதாது, அந்த இந்திரா வந்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே அவள் வந்து கண்டுபிடிச்சி அவள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கௌதம் வெளியில் கொண்டு வந்துடுவா போல். அன்றைக்கி என்னடானா ஐஜிக்கே டேரெக்டாக கால் பண்ணி டக்குன்னு கௌதமை வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அப்படியே அந்த ஜான்சி மேடமாக ஆடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னையும் நம்ம ஜேபிக்கு வந்து இருமல் வந்துடுது. இருமல் வந்தோடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இந்திராவை அப்போனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, நம்ம என்ன பண்ணாலும் அவள் இது பண்ணிக்கிட்டே இருக்காளா, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேபி வந்து டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், நீங்கள் என்னால் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க அஜய் விடுங்க, நான் ஒரு இது சொல்கிறேன், ஒரு ஐடியா கொடுக்கேன், அந்த ஐடியா படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிலாம், வெளியிலே வரவிடாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு பிளான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகினிக்கிட்ட வந்து ஜேபி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இந்திரா இருக்காங்களா, இந்திரா வந்து ஒரு பெரிய வக்கீலை பார்க்க போயிருக்காங்க. அந்த வக்கீலை பார்க்க போன இடத்துல வெளியில் வந்து விசாரிக்காங்க. அந்த வக்கீலை வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து வெளியில் வந்து வாட்ச்மேன் சொல்லிடுறாங்க. சரி உள்ளே போய் ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவங்கள வந்து பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பார்க்கணும், வேணால் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை போய் நீங்கள் போய் பேசி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர்கிட்ட போய் கேட்காங்க. சார் நான் வந்து கண்டிப்பாக வக்கீலை பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பார்க்க முடியாதுமா, எதுவும் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே சார் அப்பாயின்மெண்ட் இல்லை, ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜென்ட்னா அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுமா, அவருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி உங்களோட கேஸை சொல்லுங்கள், அது எழுதிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் சொல்ல ஆரம்பிக்காங்க. அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜெயா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஜூனியர் எம்டி சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அந்த கேஸா, டிவிலெலாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கேம்மா அந்த கேஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த கேஸில் வந்து எங்களோட கவுன்சிலேருந்து யாருமே வாதாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சைடு தான் வாதாட சொல்லியிருக்காங்க, அந்த பையன் சைடு வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஐயா வந்து வாதாட மாட்டாருமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. உடனே சார் கொஞ்சம் கேஸை முழுசாக கேளுங்க சார், அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் மேலே வந்து தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் கவுன்சிலை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, நீ கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் தயவு செய்து ஏற்றுக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சாரே வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாட்டார், வேணா உன் ஃபோன் நம்பர் அங்கே வெளியில் எழுதி வச்சுட்டு போ, சப்போஸ் உனக்கு தேவைன்னா நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் அர்ஜென்ட் சார், நாளை கழிச்சு வந்து கோர்ட்டு ஹியரிங் வருது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சும்மா தான்மா சொன்னேன், எப்படியும் கூப்பிட மாட்டாங்க, நீ போக மாட்டேன்னு சொல்லி தான் அந்த ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு போன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இந்திரா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம எப்படியாவது சாரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீனில் வந்து நம்ம ஜேபி சொல்லி கொடுத்த மாதிரி வந்து ஜெயா கிட்ட வந்து நம்ம ராகினி வந்து சொல்கிறாங்க, அக்கா அவள் வந்து கண்டிப்பாக வந்து பணத்துக்காக தான்க்கா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, நம்ம அவள் இருக்கிற இடத்த வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், போய் அவட்ட பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் சொல்கிறேன், என்ன பணத்தை கொடுத்து சரி பண்ணுவா, பேசாமல் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. மாமா மாட்டிக்கிட்டு இருக்கிறது சரி கௌதம், அவனுக்காக பணத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக அவனை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரணும், பேரும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹேமாவும் நம்ம இவங்க இருக்காங்களா காவியாவும் சொல்கிறாங்க, கௌதம் தம்பி தப்பே பண்ணியிருக்க மாட்டார், அதுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும், அப்படி பணம் கொடுத்தா தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க சொல்கிறதும் சரிதான், தப்பானாலும் தப்பாயிருமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் தப்பாகாதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இவர் இருக்கார்ல கதிரை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. கதிர், அம்மா ஆமாம்மா இதுவும் நல்ல பிளானாக இருக்குது, வெளியில் தெரியாமல் கமுக்குமா முடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க. உடனே சரி இதான் சரியாக இருக்கும் போல் அப்படின்னு ஜெயா யோசிக்காங்க. எதுக்கும் இந்திரா கிட்ட கேட்டுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரனும் காவியாவும் சொல்கிறாங்க. உடனே ஜெயா வந்து கோவப்பட்டுறாங்க காவியா கிட்ட. காவியா உன் தங்கச்சி பெரிய இவன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட கேட்டெல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு போய் காசு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. டேரெக்டாக அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் தான் வந்து கௌதமோட சித்தியை இருக்கிறது அம்மா சொன்னோன்னே அந்த பொண்ணு கோவப்படுற மாதிரி பேசுது. என்னம்மா நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கம்மா, எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே ராகினி சொல்லுவாங்க, இங்கே பாரு எல்லாமே காசுக்காக தான் பண்ணுன்னு தெரியும், ஒழுங்காக காசை வாங்கிட்டு எங்களுக்கு கேஷை வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன், கௌதம் வந்து தப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் ஜெயா வந்து கோவப்படுறாங்க. என் மகனை பார்த்து தப்பான்னு சொல்கிறியா, அவன் வந்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு அந்த பணத்தை பிரித்து இந்த பணம் உனக்கு தான், எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து அந்த பொண்ணு வந்து அங்கிட்ட யாருக்குமே தெரியாமல் கேமராவெல்லாம் ஆன் பண்ணி வச்சு, செல்லை ஆன் பண்ணி இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சிருச்சு. இதெல்லாம் வெளியில் விடுறதுக்கு தான் அவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் இவங்க போய் வலையில் சிக்கிக்கிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சுக்கிட்டாங்க.